இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். டாஸ்மாக் வழக்கில் வரம்பு மீறும் அமலாக்கத்துறை விதிகளை மீறி செயல்படுவதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான அமர்வு டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை வரம்பு மீறி நடப்பதாக தெரிவித்தனர். முறைகேடு நடந்தது என்றால் சம்பந்தப்பட்ட தனிநபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாம் என்று கூறிய நீதிபதிகள் அதை விட்டுவிட்டு டாஸ்மாக் வழக்கில் கூட்டாட்சி தத்துவத்தை மீறும் வகையில் அமலாக்கத்துறை செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். தனிநபர்கள் செய்த விதிமீறலுக்காக ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதா என கூறி அமலாக்கத்துறை விசாரணைக்கு நீதிபதிகள் தடை விதித்தனர். பண மோசடி தடுப்பு சட்டத்தை தவறாக பிரயோகிக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க இடம் உள்ளதாக திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் தொடர்பான அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள நிலையில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கை முறையற்றவை என்றும் மாநில சுயாட்சிக்கு எதிரானது என்றும் NR இளங்கோ தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் ஊழியர்கள் பணம் வைத்திருந்ததை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திற்கு சென்று 1000 கோடி ரூபாய் ஊழல் என்று அரசியல்வாதிகளைப் போல அமலாக்கத்துறை அறிக்கை கொடுத்திருப்பது சட்டத்திற்கு விரோதமானது என்றும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். அமலாக்கத்துறை செயல்பாட்டிற்கும் பாஜகவின் விமர்சனத்திற்கும் சம்மட்டையடி கொடுப்பது போன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கியுள்ளதாக RS பாரதி தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மோடி ஆட்சியில் அமலாக்கத்துறை பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் மீது நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் எப்படியாவது திமுக அரசுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்கிற நோக்கில் அமலாக்கத்துறை செயல்பட்டு வந்ததாகவும் குற்றம் சாட்டினார். அமலாக்கத்துறை என்பது பிளாக்மெயில் அமைப்பு போன்று செயல்படுகிறது என்பதை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளதாக RS பாரதி தெரிவித்துள்ளார். என் உடம்பில் ஓடுவது ரத்தம் அல்ல, கொதிக்கும் சிந்தூர் என பிரதமர் மோடி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பிகானூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஒவ்வொரு பயங்கரவாத தாக்குதலுக்கும் பாகிஸ்தான் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் இனி பாகிஸ்தானுடன் வர்த்தகமோ பேச்சுவார்த்தையோ இருக்காது எனவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான நேரடி போரில் பாகிஸ்தானால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்ற அவர் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா பயப்படாது என்றும் இந்தியாவின் முப்படைகளின் சக்கர வியூகத்தால் பாகிஸ்தான் மண்டியிட்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். நாடு முழுவதும் 103 அம்ரித் பாரத் ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழகத்தில் சென்னை பரங்கிமலை, சாமல்பட்டி, சிதம்பரம், திருவண்ணாமலை, மன்னார்குடி, ஸ்ரீரங்கம், விருத்தாச்சலம், போளூர், குழித்துறை ஆகிய 9 அம்ரித் பாரத் ரயில் நிலையங்களை அவர் திறந்து வைத்துள்ளார். இந்த ரயில் நிலையங்கள் நவீன வசதிகளுடனும் பசுமை பாதுகாப்பு திட்டங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் மாஹேவிலும் அம்ரித் பாரத் ரயில் நிலையம் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பாஜகவில் இருந்து கொண்டு அதிமுகவை விமர்சித்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவோர் மீது கட்சி ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாஜக ஊடக பிரிவு நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் உள்ள கமலாலயத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய அவர் பாஜகவினர் பங்கேற்கும் ஊடக விவாதம், சமூக வலைதள பதிவுகளை கண்காணிப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள புதிதாக மீடியா என்பவர் நெட்வொர்க் என்ற குழுவை நியமித்திருப்பதாக தெரிவித்தார். பாஜகவில் இருக்கும் எந்த தனிநபருக்கும் ஆதரவாக மற்ற நிர்வாகிகளை விமர்சித்து சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடாது என்றும் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு காவிரியில் இருந்து 40 TMC தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய தலைவர் ஹால்தார் தலைமையில் தமிழக அதிகாரிகள் மற்றும் கர்நாடக மாநில பிரதிநிதிகள் கலந்து கொண்ட காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடத்தப்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு 40 TMC நீர் திறக்க கர்நாடக அரசு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஜூன் மாதம் திறக்க வேண்டிய 9.19 TMC, ஜூலை மாதத்திற்கான 31.24 TMC நீரையும் திறந்துவிட உத்தரவிட்டது. பிரதமர் மோடி தலைமையில் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் நாளை காலை டெல்லி செல்ல உள்ளார். ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் இக்கூட்டத்தில் அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டின் 10வது நிர்வாக குழு கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நாளை மறுதினம் டெல்லியில் நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் நாளை காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி செல்ல உள்ளார்.
கடலூரில் ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறவுள்ள கட்சி மாநாட்டில் கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், டெல்லி செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்திற்கு உரிய நிதியை பெற்று வருகிறாரா அல்லது தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் கட்சியின் லாபத்திற்காகவும் செல்கிறாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றார். தமிழ்நாட்டின் தொன்மைக்கும் கீழடியின் உண்மைக்கும் பாஜக என்றென்றும் எதிரி என எம்பி சு. வெங்கடேசன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கீழடி ஆய்வறிக்கை 2023 ஜனவரி மாதம் மத்திய தொல்லியல் துறைக்கு அளிக்கப்பட்டது. வரும் 27ஆம் தேதி நாடாளுமன்ற உறுதிமொழி குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் கீழடி அறிக்கையில் திருத்தம் தேவை என அந்த அறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து பதிவிட்டுள்ள எம்பி சு. வெங்கடேசன், கீழடியின் உண்மைகளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க மத்திய தொல்லியல் துறை எளிதில் முன்வராது என்று கூறியுள்ளார். மேலும் கீழடி தமிழர்களின் தாய்மொழி என்ற உண்மையை உரக்க சொல்வோம் என்றும் எம்பி சு. வெங்கடேசன் கூக்குரல் எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் போக்சோ வழக்குகள் அதிகரிக்கிறது என்றால் பெண்களுக்கு புகார் கொடுக்க தைரியம் வந்துவிட்டது என்று அர்த்தம் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை தீநகரில் நடைபெற்ற சர்வதேச உயிர் பல்வகைமை தின விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கோவையில் உடல்நிலை சரியில்லாமல் யானை உயிரிழந்த விவகாரத்தில் வனத்துறைக்கு மீது எவ்வித தவறும் இல்லை என்றும், பொதுமக்கள் போடும் பிளாஸ்டிக் குப்பையை உண்டதால் தான் யானைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது என்றும் தெரிவித்தார். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக நிச்சயம் வெற்றி பெறும் என்று அமைச்சர் கே. என். நேரு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற திமுக தெற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தவிக தலைவர் விஜயை முதலமைச்சர் என குறிப்பிட்டு அச்சடிக்கப்பட்ட போஸ்டர் குறித்த கேள்விக்கு 100 ரூபாய் இருந்தால் யார் வேண்டுமானாலும் போஸ்டர் அடிக்கலாம் என கருத்து தெரிவித்தார். கொரோனா காலங்களில் மக்களை சந்திக்காத ராமதாஸ் எப்படி 50 தொகுதிகளில் படுத்துக் கொண்டே ஜெயிப்பார் என்று அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். திண்டிவனத்தில் நடைபெற்ற விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி சினிமா நடிகர்கள் என யாருமே கொரோனா காலங்களில் மக்களை நேரில் சந்திக்கவில்லை எனவும், முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு போராட்டத்தில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நிதியை தந்த திமுக அரசு நீதியை பெற்றுத்தரவில்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாடியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் 7ஆம் ஆண்டு நிறைவு நாளில் அவர்களை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஆலையை மூட நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னரும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காது ஏன் எனவும், போராட்டக்காரர்களை சுட்டுக் கொன்ற காவல்துறை அதிகாரிகளை குற்றவாளி கூண்டில் ஏற்றாது ஏன் எனவும் தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை ஈசிஆரில் கடற்கரையை ஆக்கிரமித்து கட்டியுள்ள கட்டடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. முட்டுக்காடு, கரிகாட்டுக்குப்பம் ஆகிய கடற்கரை பகுதிகளை ஆக்கிரமித்து விதிகளை மீறி பங்களாக்கள் கட்டப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரில் பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. வழக்கு நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணன், நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடற்கரையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் மீது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜின் உறவினரான ஆத்தூர் ரமேஷ் என்பவர் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார். கோடநாடு கொலை கொள்ளை சம்பவம் தொடர்பாக போலீசார் கேரளாவை சேர்ந்த சயான், மனோஜ் உள்பட 10 பேரை கைது செய்த நிலையில் இந்த வழக்கு உதகை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்த ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜின் உறவினர் ஆத்தூர் ரமேஷ் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் கனகராஜ் உயிரிழந்த சம்பவம் குறித்தும் பங்களாவில் அவர் சந்தித்த நபர்கள் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேங்கிக்கால் முன்னாள் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவரான மூர்த்தி பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த தார் சாலையை 10க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு நாசப்படுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்திய சாலைக்கு தன்னிடம் பட்டா உள்ளதாக அவர் கூறிய நிலையில் அதனை அதிகாரிகள் ரத்து செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அந்த தார் சாலையை சின்னாபின்னமாக்கி சிதைத்துள்ளார். இதனை தட்டி கேட்ட மக்களை தகாத வார்த்தைகளை கூறி அவர் தாக்க முயன்றதை அடுத்து மூர்த்தி மற்றும் அவரது சகாக்கள் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் அடுத்தடுத்த 3 கோயில்களில் உண்டியலை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட கும்பலை பொதுமக்களே சேர்ந்து மடக்கி பிடித்துள்ளனர்.
சென்னை பூவிருந்தவள்ளி அடுத்த செம்பரம்பாக்கத்தில் விநாயகர் மற்றும் முத்துமாரியம்மன் கோயில் உண்டியல்களை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட நபர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் அம்பத்தூர், மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கோயில்கள் மற்றும் கடைகளில் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். விசாரணையில் நகர்ப்புறங்களில் கொள்ளையில் ஈடுபட்டால் சிசிடிவி கேமராக்களில் மாட்டிக்கொள்வோம் என்பதால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. திருச்சியில் தற்கொலைக்கு முயன்ற டாஸ்மாக் ஊழியரின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்னூர் உழவர் சந்தை அருகே செயல்பட்டு வந்த மதுக்கடையை அதிகாரிகள் அண்மையில் மூடியுள்ளனர். இதனால் தற்கொலைக்கு முயன்ற பார் விற்பனையாளர் பாலகிருஷ்ணன் அவரது உறவினர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் மற்றும் திருச்சி மாநகர மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோர்தான் தனது இந்த நிலைக்கு காரணம் என தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு பாலகிருஷ்ணன் பேசிய வீடியோ தற்போது வைரலாகி உள்ளது. மேலும் அதிகாரிகளுக்கு தான் பணம் கொடுத்த வீடியோ ஆதாரம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வயிற்றிலேயே குழந்தை இறந்துவிட்ட நிலையில் கர்ப்பிணி பெண்ணை மருத்துவர்கள் நீண்ட நேரம் காக்க வைத்த நிகழ்வு அரங்கேறி உள்ளது. சேலம் சங்ககிரியைச் சேர்ந்த ரகுபதி என்பவரின் மனைவி கோகுலப்பிரியா தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மகப்பேறுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை வயிற்றிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் குழந்தையை அறுவை சிகிச்சை செய்து வெளியே எடுக்காமல் கோகுலப்பிரியாவை பல மணி நேரம் பார்வையாளர் பகுதியில் அமர வைத்துள்ளனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பிறகே அறுவை சிகிச்சை அரங்கிற்குள் அந்த பெண் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ஆண்டார்பட்டி அருகே +2 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 2 மகன்களும் தேர்ச்சி பெறாததால் விரக்தியடைந்த தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குப்பாண்டம் பாளையம் பகுதியைச் சேர்ந்த கபில் ஆனந்த் என்பவர் லாரி டிரைவராக வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் அவரது மகன்களான ஹரிரஞ்சித், விக்னேஷ் ஆகியோர் பொதுத் தேர்வுகளில் அடுத்தடுத்து தோல்வியடைந்ததால் விரக்தியில் இருந்த கபில் ஆனந்த் மனைவியின் சேலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய இயக்குநர் சம்பவ இடத்திலேயே ஆய்வு மேற்கொண்டார். கரைப்புதூர் பகுதியில் செப்டிக் டேங்கை சுத்தம் செய்தபோது 3 தொழிலாளர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். இந்நிலையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய இயக்குநர் ரவிவர்மன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள சின்னசாமி என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து சாய ஆலை உள்ள கழிவுநீர் தொட்டி உள்ளிட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்ட அவர் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்து கேட்டறிந்தார். தமிழக அரசின் கருவூலத்திற்கும் வங்கிகளுக்கும் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதில் அரசு அலுவலர்கள் விபத்தில் இறந்தாலோ அல்லது நிரந்தர ஊனமடைந்தாலோ 1 கோடி ரூபாய் வங்கிகள் மூலம் வழங்கப்படும் என்றும், இறந்தவரின் குடும்பத்தில் திருமண வயதை எட்டிய மகள்களுக்கும் தலா 5 லட்சமும், உயர்கல்வி பயிலும் மகளாக இருந்தால் 10 லட்சமும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு அலுவலர்கள் இயற்கை மரணமடைந்தால் ஆயுள் காப்பீட்டுத் தொகையாக 10 லட்சம் ரூபாய் என பல்வேறு சலுகைகள் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 36 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் எனவும், இதனால் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை மீண்டும் அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து அதிகரித்து வந்த தங்கம் விலை சவரன் 74,000 கடந்து புதிய உச்சத்தை தொட்டது. அதன் பின்னர் தங்கம் விலை அதிரடியாக குறைய தொடங்கியது. இந்நிலையில் மீண்டும் தங்கம் விலை படிப்படியாக உயர்ந்து வருகிறது. அதன்படி இன்று சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் தங்கம் 71,800 ரூபாய்க்கும், கிராமுக்கு 45 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கம் 8,975 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பலூச்சிஸ்தானில் பள்ளி பேருந்தில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக பாகிஸ்தான் சுமத்திய குற்றச்சாட்டுகளை ஆதாரமற்றவை என இந்தியா நிராகரித்துள்ளது. குஸ்தார் பகுதியில் பள்ளி பேருந்தில் தற்கொலை படையினர் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 3 குழந்தைகள் உள்பட 6 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக பாகிஸ்தான் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. இதற்கு மறுப்பு தெரிவித்து இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் குஸ்தார் சம்பவத்தில் பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று தெரிவித்தார். பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரியை யூடியூபர் ஜோதி திருமணம் செய்ய விரும்பியதாக தகவல் வெளியாகி உள்ளது. பாகிஸ்தானின் உளவு அமைப்பான இன்டர் சர்வீஸ்
இன்டெலிஜென்ஸ் அதிகாரியாக பணியாற்றிய அலி ஹாசன் உடன் ஜோதிக்கு நெருங்கிய தொடர்பு இருந்து வந்துள்ளது. இருவரும் அடிக்கடி வாட்ஸ்அப் உரையாடல் மூலம் இந்தியாவின் ரகசிய நடவடிக்கைகள் தொடர்பானவற்றையும் வாட்ஸ்அப் அரட்டை வெளிப்படுத்தியது தகவல்களை தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இந்திய உளவாளி யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரியிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கூறிய வாட்ஸ்அப் உரையாடல் தற்போது வெளியாகியுள்ளது. நீட் முதுநிலை மாணவர் சேர்க்கை தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. நீட் முதுநிலை முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணையின் போது நவீன தொழில்நுட்ப உதவியுடன் தேசிய அளவில் கலந்தாய்வு அட்டவணை வெளியிட வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கல்வி, கலந்தாய்வு மற்றும் விடுதி உள்ளிட்ட அனைத்து விதமான கட்டணங்களையும் தனியார் பல்கலைக்கழகங்கள் வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்றும், தவறிழைக்கும் கல்லூரிகளுக்கு தண்டனை விதிப்பதுடன் தவறு செய்யும் கல்லூரிகளை கருப்பு பட்டியலில் சேர்க்கவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கன்னடத்தில் பேசவே மாட்டேன் என அடம்பிடித்த எஸ்பிஐ பெண் மேலாளர் கன்னடத்தில் மன்னிப்பு கேட்டுள்ளார். பெங்களூரு சூர்யா நகரில் உள்ள எஸ்பிஐ வங்கி மேலாளரை கன்னடத்தில் பேசுமாறு வாடிக்கையாளர் வலியுறுத்திய நிலையில் தனக்கு ஹிந்தி தான் தெரியும், கன்னடத்தில் பேச முடியாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் அந்த பெண் மேலாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் கன்னடத்தில் பேச மாட்டேன், ஹிந்தியில்தான் பேசுவேன் என வாடிக்கையாளரிடம் வாக்குவாதம் செய்த எஸ்பிஐ வங்கி மேலாளர் தனது செயலுக்கு கன்னடத்தில் மன்னிப்பு கேட்டுள்ளார். ஆந்திராவில் வீடுதோறும் ரேஷன் பொருள் நேரடியாக விநியோகம் செய்யப்படும் நடைமுறை ஜூன் 1ஆம் தேதி முதல் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மனோகர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குளறுபடிகள் காரணமாக மீண்டும் நியாய விலைக் கடைகள் மூலம் பொருட்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் நேரடியாக வீட்டிற்கு ரேஷன் பொருட்களை விநியோகம் நடைமுறை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஓடும் பேருந்தில் ஏறி ஓட்டுநர் மீது நபர் ஒருவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஹைதராபாத் அடுத்த மியாப்பூர் அருகே ஒரு நபர் ஓடும் பேருந்தின் ஜன்னல் வழியாக ஓட்டுநரின் கையை பிடித்து பேருந்தை ஓட்டவிடாமல் தடுத்தார். இந்த வீடியோ காட்சி தற்போது இணையத்தில் வைரலான நிலையில் பேருந்தில் இருந்து பயணிகளுக்கு அச்சுறுத்தை விளைவிக்கும் செயல் என்றும் பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். மேலும் தாக்குதல் நடத்திய நபர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பீகாரில் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படுவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. பீகார் மாநில சட்டசபை தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள நிலையில் ஆட்சியை தக்கவைக்க பாஜக கூட்டணியும் ஆட்சியை கைப்பற்ற காங்கிரஸ் கூட்டணியும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இதற்கிடையே காங்கிரஸ் கட்சி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள நிலையில் பீகாரில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படுவதாக அறிவித்துள்ளது. T20 தொடரில் அதிக ரன்கள் குவித்த தென்னாப்பிரிக்க வீரர் பவுமாவின் சாதனையை சூரியகுமார் சமன் செய்துள்ளார். டெல்லிக்கு எதிரான IPL லீக் ஆட்டத்தில் சூரியகுமார் 73 ரன்கள் குவித்தார். நடப்பு IPL தொடரில் தொடர்ந்து அதிரடியாக விளையாடி வரும் சூரியகுமார் இதுவரை தமிழில் பேசினால் ஆங்கிலத்தில் கேட்கும் குரல் மொழிபெயர்ப்பு அம்சத்தை கூகுள் மீட்டுக் கொண்டு வந்துள்ளது. கூகுள் நிறுவனம் கூகுள் மீட் என்ற வீடியோ கான்பரன்சிங் சேவையை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் கூகுள் மீட் தளத்தில் குரல் உரையாடலை அப்படியே மொழிமாற்றம் செய்து ஒலிக்க செய்யும் ரியல் டைம் ஸ்பீச் டிரான்ஸ்லேஷன் அம்சத்தை அந்நிறுவனம் அறிமுகப்படுத்தி உள்ளது. கன்சியூமர் AI சப்ஸ்கிரைபர்ஸுக்கு முதலில் இந்த அம்சம் பயன்பாட்டிற்கு வர உள்ள நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக அனைவருக்கும் இந்த அம்சம் கிடைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. UPI பண பரிவர்த்தனைகளால் மோசடிகளை தடுக்க ஜூன் 30ஆம் தேதி முதல் புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இந்திய மக்களிடையே டிஜிட்டல் பரிவர்த்தனை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் UPI பண பரிவர்த்தனைகளில் மோசடியை தடுக்க ஜூன் 30ஆம் தேதி முதல் புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. UPI பண பரிவர்த்தனைகளில் தற்போதுள்ள நடைமுறைகளின்படி பணத்தை பெறுபவர் தன் பெயரை அவர்களே நிர்ணயித்துக் கொள்ள முடியும் எனவும், புதிய நடைமுறைப்படி பணத்தை பெறுபவரின் பெயர் அவருடைய வங்கிக் கணக்கில் எப்படி உள்ளதோ அதையே காட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நாளை நடைபெறுவதாக இருந்த வேலை நிறுத்தத்தை திரும்பப் பெறுவதாக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் அறிவித்துள்ளன. விரைவில் மணல் குவாரிகள் திறக்கப்படும் என கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி அறிவித்தார். இதையடுத்து கிண்டி எஸ்டேட்டில் உள்ள கனிம வள மற்றும் சுங்கத்துறை ஆய்வு அலுவலகத்தில் ஆணையரை சந்தித்து நன்றி தெரிவித்த மணல் லாரி உரிமையாளர்கள் நாளை அறிவித்திருந்த வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டனர்.
சிங்கப்பூரில் இருந்து கோவை விமான நிலையம் வந்த கேரள வாலிபரிடமிருந்து 5 கோடி ரூபாய் மதிப்பிலான உயரக கஞ்சா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. போதைப் பொருள் கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து கோவை விமான நிலையத்தில் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது கேரளாவை சேர்ந்த முகமது ஃபைசல் என்ற பயணியின் உடைமைகளை சோதனையிட்டதில் சுமார் 5 கிலோ உயரக கஞ்சாவை கண்டறிந்த அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரம் அருகே ஒரே இரவில் 10 கடைகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெருங்களத்தூர் காமராஜர் நெடுஞ்சாலையில் உள்ள செல்போன் கடை மற்றும் அருகே இருந்த கண்ணாடி கடையின் பூட்டை உடைத்து 8000 ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். அதேபோல் வண்டலூர் மற்றும் கூடுவாஞ்சேரியில் உள்ள கடைகளிலும் மர்ம நபர்கள் பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் 10 இடங்களில் திருடிய மர்ம நபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருட சென்ற இடத்தில் வீட்டுக்குள்ளேயே சிக்கிக் கொண்ட திருடன் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை வியாசர்பாடி பெரியார் நகரை சேர்ந்த ரம்சான் என்பவர் வீட்டை பூட்டிவிட்டு சாவியை செருப்பு வைக்கும் இடத்தில் வைத்துவிட்டு வேலைக்கு சென்றார். திரும்பி வந்தபோது வீட்டிற்குள் திருடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் வீட்டை பூட்டிவிட்டு சத்தமிட்டார். அருகில் இருந்தவர்கள் கூடிவிட தன்னை வெளியில் விடவில்லை என்றால் தூக்கிட்டுக் கொள்வேன் என கூறி தூக்கிட முயன்ற திருடனை பிடித்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். கடந்த ஒரு வார காலமாக இரவு பகலாக பெய்த மழை காரணமாக சங்கராபுரம் வடசெட்டியந்தல் கிராமத்தில் மாரியம்மன் கோயில் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியை மழைநீர் சூழ்ந்ததோடு 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் தங்க இடமின்றி அவதியடைந்துள்ள கிராம மக்கள் நீரை அப்புறப்படுத்த ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே முறையான அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 3 கிரஷர்களுக்கு சீல் வைக்கப்பட்டன. கிணத்துக்கடவு பகுதியில் முறையாக அனுமதி பெறாமல் கிரஷர்கள் இயங்கி வருவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து அப்பகுதியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பணப்பட்டி மற்றும் அரசம்பாளையம் பகுதிகளில் கனிம இருப்பு கிடங்கு வைக்க முறையாக அனுமதி பெறாமல் கிரஷர்கள் இயங்கி வந்ததை கண்டறிந்த அதிகாரிகள் அவற்றை பூட்டி சீல் வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் அருகே உயிரை பணயம் வைத்து கடத்தப்பட்ட லாரியை மடக்கி பிடித்த காவலருக்கு லாரி உரிமையாளர் நன்றி தெரிவித்தார். பரனூர் சுங்கச்சாவடியில் நிறுத்தப்பட்டிருந்த லாரி கடத்தப்பட்டது. இந்நிலையில் மறைமலை நகர் போக்குவரத்து காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் பாலமுருகன் லாரியை தன் உயிரை பணயம் வைத்து லாரி மீது தொங்கி சென்று மடக்கி பிடித்தார். இதனைத் தொடர்ந்து லாரியின் உரிமையாளர் அன்பு என்பவர் காவலர் இல்லத்திற்கு நேரடியாக சென்று சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். சேலத்தில் நடைபெற்ற எருதாட்ட நிகழ்ச்சியில் காளைகள் முட்டியதில் காவலர் உள்பட 30 பேர் காயமடைந்தனர். புத்தூர் முனியப்பன் கோவில் பண்டிகையொட்டி நடத்தப்பட்ட எருதாட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. அப்போது காளைகளின் முன்பு இளைஞர்கள் பொம்மைகளை காட்டி கோபப்படுத்தியதால் காளைகள் சீறி பாய்ந்தோடின. அப்போது காளைகள் முட்டியதில் பாதுகாப்பில் இருந்த காவலர் கதிரவன் பலத்த காயமடைந்தார். கவிஞர் வைரமுத்து எழுதிய திருக்குறளின் உரை நூலுக்கு வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறளின் முப்பாலுக்கும் நவீன தலைமுறையினருக்கு ஏற்ற வடிவில் கடந்த சில நாட்களாக கவிஞர் வைரமுத்து எழுதி வந்தார். தற்போது பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் நூலுக்கு வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என பெயரிட்டுள்ளதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு வைரமுத்து தெரிவித்துள்ளார். மேலும் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூல் வரும் ஜூலை மாதம் வெளியிடப்படும் எனவும் கூறியுள்ளார். ஜெயிலர் 2 படப்பிடிப்பு டிசம்பர் மாதத்தில் முடிவடைய வாய்ப்புள்ளதாக ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். கேரளாவில் நடைபெற்ற ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் கலந்து கொண்ட பின் விமானம் மூலம் சென்னை திரும்பிய நடிகர் ரஜினிகாந்த் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது ஜெயிலர் 2 படப்பிடிப்பு நன்றாக போய்க் கொண்டிருப்பதாக கூறிய ரஜினிகாந்த் படப்பிடிப்பு பெரும்பாலும் டிசம்பர் மாதத்தில் முடிய வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். நடிகர் ரவி மோகனின் இன்ஸ்டா பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது. ரவி மோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த நிலையில் ஆர்த்தி தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தனக்கும் தன் 2 மகன்களுக்கும் ரவியிடமிருந்து மாதம் 40 லட்சம் ஜீவாம்சம் வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி மனுவுக்கு பதிலளிக்கும்படி ரவி மோகனுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். இந்த நிலையில் ரவி மோகன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் செய்திகள் வருகின்றன என்று குறிப்பிட்டு பதிவு ஒன்றினை வெளியிட்டுள்ளார்.